Hi friends, welcome to Happy Life. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிந்த்ரா ஆப்பில் மியா சில்வர் காயின்ஸ் வந்து எப்படி ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணலாம், அது நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டெலிவரி வந்து எப்படி இருக்கும், எந்த மாதிரி கூப்பன் கோட் வந்து இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சிலர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன் பை ஒன் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து வீடியோவில் சொல்லுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறத அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ரிசீவ் ஆன காயின் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா நீட்டான பேக்கிங் தான் எனக்கு வந்து வந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு. இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து கிவ் அவே மாதிரி பிளான் பண்ணினேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 பேருக்கு வந்து நான் கிவ் அவேவும் கொடுத்துட்டேன், வீடியோ போடாமையே பார்த்தீங்கன்னா. அதுக்கு வந்து நான் இந்த சில்வர் காயின்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தேன். அது யாருக்கு கொடுத்தேன், எந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்றத கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து மியாவில் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றதையே ஆர்ஹெச் சிஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போ தான் நான் ஃபஸ்ட் வந்து இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோவும் போட்டேன். அப்போ நான் எனக்கு ஒரு 5 கிராம்ஸ் காயின் வந்து அதில் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கிராம்ஸ் காயின் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரவுண்ட் ஷேப்பும் உங்களுக்கு வந்து இருக்குது. இது வந்து காயத்ரி மந்த்ரா காயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரான பேக்கிங்கில் வந்து வந்துருந்துச்சு. இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் சொன்னேன். ஆனால் வந்து தனிஷ்கில் வந்து உங்களுக்கு இந்த காயின் எடுத்துக்க மாட்டாங்க போல், ரீசேலுக்கு ஒன்லி கோல்டு மட்டும் தான் எடுத்துப்பாங்களாம். பட் வந்து வேறு எல்லா ஷாப்லேயுமே நீங்கள் வந்து இந்த சில்வர் காயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஒரு 4%லேருந்து ஒரு 7 to 8% வரைக்கும் லெஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இதை நம்ம வாங்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% கிட்ட ரேட்டு கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் கொடுத்து வாங்குறதே. ஏன்னா இப்போ வெளி ஷாப்பில் போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து 135 ரூபாய்க்கு மேலே வரும், நீங்கள் வந்து சில்வர் காயினாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னா. இப்போ வாங்கும்போதே நம்ம லாபமாக வாங்குறதால அந்த சேல் பண்ணும்பொழுது இருக்கிற 2-3%, ஈவன் ஒரு 10% வரைக்கும் லெஸ் பண்ணி 10% வரைக்கும் லெஸ் பண்ணி எடுத்தாலும் நமக்கு வந்து பெருசாக பாதிப்பு இருக்காது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் சேமிப்பை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சில்வராக பண்ணாமல் நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி தான் சொல்கிறேன். அதுவும் இந்த மாதிரி ஆஃபர்ஸில் செக் பண்ணி வாங்கும்பொழுது இன்னமுமே உங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும். பேக்கிங் இப்படி தான் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் மொபைலில் மிந்த்ரா ஆப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா மிந்த்ரா இந்த ஸ்பெல்லிங் தான் நீங்கள் போட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு 4 டிஜிட் ஓடிபி வரும். அதை கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட ஹோம் பேஜ். இதில் போய்ட்டு நீங்கள் சில்வர் காயின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணலாம். பட் சில்வர் காயின் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணும்பொழுது நிறைய சில்வர் காயின்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக காமிக்கும். பட் நீங்கள் சர்ச் பண்ணும்போது மியா பை தனிஷ்க் சில்வர் காயின் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா மியாவோட சில்வர் காயின் மட்டும் உங்களுக்கு காமிக்கும். இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. மியா பை தனிஷ்க் சில்வர் காயின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 கிராம் காயின் வந்து இப்போ ஷோ ஆகுது. இந்த 1200 ரூபாய்க்கே வந்து நீங்கள் எப்படி கூப்பன் யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். 5 கிராம் சில்வர் காயினும் அவைலபிள் தான் மியாவில். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஸ்டாக் பண்ணுவாங்க. ஸ்டாக் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறேன், இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட போடுறேன். இப்போ 10 கிராம் சில்வர் காயின் வந்து 1200 ருபீஸ்க்கு எப்படி வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் தான் வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த காயினோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுலேயே இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் வரும் அப்படின்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினலாக எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த காயினை வந்து நீங்கள் ஆட் டு பேக் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கூப்பன் வந்து அவங்களே ஷோ பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸுன்றதால. இதுக்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்காது. இப்போ உங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி யார் நம்பராவது இருந்தால் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிந்த்ரா யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா அவங்களோடத கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருந்தா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளாட் 300 அப்படின்ற கூப்பன் கோடு வந்து நம்ம போடணும். FLAT கேப்ஸ் போட்டு 300 போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக கூட அப்ளை பண்ணுற மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 1500 ருபீஸ் கூப்பன் டிஸ்கவுண்ட்னு 300 போட்டுட்டு
நமக்கு வந்து டெலிவரி சார்ஜ் எல்லாமே ஃப்ரீ தான். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ₹1200 வரும். இப்போ நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கணும். பின்கோடு, அட்ரஸ்ஸு, லேண்ட்மார்க் இருந்துச்சுன்னா லேண்ட்மார்க், மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் போட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்கும் பாருங்கள். நேம், மொபைல் நம்பர், பின்கோடு, அட்ரஸ், உங்களோட டவுன் என்ன, டிஸ்ட்ரிக் என்ன, ஸ்டேட் என்ன, உங்களுக்கு வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா, ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து இதை வந்து அந்த மாதிரி அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு பேமெண்ட்குள்ளே போனீங்கன்னா ஜிபே இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் கேட்வே இருக்குது. கார்ட் பேமெண்ட் என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் வந்து இதுக்கு ரிட்டன் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 5 கிராம்ஸ் காயின் வாங்கும்போது நோ ரிட்டன் அப்படின்ட்டு. உங்களுக்கு கன்ஃபார்மாக வேணுமா அப்படின்ற டீட்டெயில் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை நாளில் டெலிவர் ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ரஸ்க்கும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து 5 டேஸ்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே வந்து கண்டிப்பாக டெலிவர் பண்ணிடுவாங்க. அவங்க ஒன்ஸ் ஷிப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ராக்கிங்கும் வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 1 கிராம் வந்து இப்போ ₹120 கிடைக்கிறதால நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க ஷாப்பில் அப்படிங்கும்போது இப்போ ₹130 மேலே சில்வர் காயின்ஸ் போயிட்டுருக்கிறதால அவங்க அதை லெஸ் பண்ணி எடுத்தாலுமே உங்களுக்கு லாஸ் வந்து பெருசாக இருக்காது. அதனால உங்களுக்கு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி காயின்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. தனிஷ்க் வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான காயின்ஸ் தான். குவாலிட்டி இதிலலாம் உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்கலாம். பட் வந்து சில்வரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எங்கே வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது, பீமாவில் இருக்குது, தனிஷ்கில் இருக்குது. இன்னமும் வேறு ஷாப்பில் இருந்துச்சுன்னா கூட நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இது எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. ப்ரமோஷனாக இருந்துச்சு அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், இங்கேருந்து வந்திருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு. இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. அதனால் நான் எல்லா ஷாப்பை பற்றியும் தான் இதில் உங்களுக்கு பேசுனேன். இப்போ வந்து ப்ரொமோஷன்னா நான் இந்த ஷாப் நேம் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தனிஷ்கில் இருந்தோ சில்வர் நீங்கள் வாங்கி ஆகணுன்ற மாதிரி ப்ரொமோஷனோ இது கிடையாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சில்வர் ரேட் வந்து ₹150 போச்சு 1 கிராம் அப்படின்னா கூட இது நமக்கு நல்ல லாபமாக தான் இருக்கும். ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான டிஸ்கவுண்ட்டில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ வந்து லாஸ் பெருசாக இருக்காது. நீங்கள் வேறு இதுக்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட வேறு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில்வர் காயின் வந்து தனிஷ்கில் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஒரே ஒரு சஜஷன், நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஓட்டிங் மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கிவ் அவேக்கு வந்து இல்லை 1 கிராம் டு 2 கிராம் சில்வர் காயின் கொடுக்கலாமா, இல்லை வந்து வேறு ஏதாவது கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி கொடுக்கலாமா, அந்த மாதிரி எனக்கும் சில டவுட்ஸ்லாம் இருக்குது. அதை நான் வந்து உங்ககிட்டயே சஜஷன் கேட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணுவேன். அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபர்தராக நான் ஷார்ட் வீடியோலையும் சொல்கிறேன், லாங் வீடியோலையும் சொல்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் இல்லையான்றதை சிங்கிள் வேர்டில் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.